மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்குமே நம்மை படைத்த அந்த கடவுளைப் போலவே நாம் இருக்க வேண்டும், அவருக்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். இது எல்லாருடைய ஆசை. இதை பற்றி சாக்ரட்டிஸ் என்ற மெய்யியலாளர் குறிப்பிடுவதை கேட்போம். The fewer our wants, the nearer we resemble God. நம் தேவைகள் குறைவாக இருக்கும்போது நாம் கடவுளை ஒத்திருக்கிறோம். ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு ஞானியிடம், ஒரு குருவிடம் சென்றார். குரு கேட்டார், என்ன வேண்டும், எதற்காக வந்தாய்? குருவே, நானும் உம்மை போல ஒரு ஞானியாக வேண்டும், கடவுளை நான் நெருங்கி தியானம் செய்ய வேண்டும். சரி, அதற்கு என்ன என்று கேட்டபோது உடனே இந்த மனிதன் சொன்னான், எனக்கு உங்களோடு தங்கியிருக்க அனுமதி வேண்டும். நீங்கள் தங்கியிருப்பது போலவே எனக்கு ஒரு சிறிய குடிசை வேண்டும். எனக்கு அவ்வப்போது உணவுகள் கொடுத்தால் போதும். பேசுவதற்கு சில நண்பர்கள் வேண்டும் என்று அடுக்கிக் கொண்டே போனார். அந்த குரு சொன்னார், நிறுத்துப்பா, நீ கடவுளை ஒத்திருக்க வேண்டும், கடவுளை நெருங்கி இருக்க வேண்டும் என்றால் இத்தனை தேவைகளை வைத்துக்கொண்டு அதை உன்னால் செய்ய முடியாது. ஏன் என்பதுதான் இந்த வார்த்தையை அவர் மேற்கோளிட்டு காட்டினார். நம் தேவைகள் குறைவாக இருக்கும்போது நாம் கடவுளை ஒத்திருக்கிறோம். மாறாக நம்முடைய தேவைகளை நாம் பெருக்கிக் கொள்ளுகின்ற போது, எனக்கு இது வேண்டும், பொருள் வேண்டும், மன வேண்டும், பதவி வேண்டும் என்று இதை நாம் பெருக்கிக் கொள்ளுகின்ற போது அங்கே கடவுளுக்கு இடமில்லாமல் போகிறது. நாம் கடவுளைப் போல கடவுளுக்கு ஒத்திருக்கவும் முடியாமல் போகின்றது. கடவுளை பற்றி சொல்லுவார்கள், அவரிடத்திலே எல்லாம் இருக்கிறது, அதே சமயத்திலே அவரிடத்தில் ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றும் இல்லாமையையும் எல்லாம் கொண்டிருத்தலையும் ஒருங்கே இணைத்தவர்தான் கடவுள். நண்பர்களே, பாருங்கள், சாக்ரட்டிஸ் ஒரு மிகப்பெரிய அறிஞர். எவ்வளவு குறைவாக தேவைகள் உனக்கு இருக்கிறதோ அப்போதுதான் நீ கடவுளை ஒத்திருப்பாய். தேவைகளை நீ அடுக்கி கொண்டு போகும்போது நீ கடவுளிடமிருந்து தூரச் சென்று விடுகின்றாய். அவரை ஒத்திருக்க உன்னால் முடியாது என்று. வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், நிறைவு வேண்டும் என்றால் நாம் கடவுளை ஒத்திருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள். தேவைகள் குறைவாக இருக்கும்போது அங்கே மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும். முயன்று பாருங்களேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.